முதல்ல டியூனிங்கு இதுதான் கீழப்பா, அதே சா கீழே. ஸோ 2 செட்டு, ஒரு 2 சா, ஒரு சா மத்தியமாக கீழே மேலே அப்படி. அதனால் நடுவு நிலைமையில் ஒன்று, கீழே ஒன்று, நடுவில் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பா மேலே, மேலேன்னா மத்தியமாக, அதுக்கு மத்தியமாக, அதுக்கு கீழே அப்படி இருக்குது. அதனால் 2 இருக்குது. ஒரு செட்டில் நீ கற்றுக்கிட்டேன்னா 2வது செட்டு அப்படியே மர வாசிக்கணும். இப்போது சான் இருக்குது, அதே மாதிரி கீழே சா. இங்கே என்ன வாசிக்கணுமோ அது இங்கே கீழே வாசிக்கலாம். அதனால் இங்கே ஒன்று கற்றுக்கிட்டேன்னா போகிறோம், இங்கே கீழே அதே மாதிரி வாசிக்கலாம். இப்போது சரளி அது 12 ஸ்வரஸ்தானங்கள். ஃபஸ்ட்டு சரிகம பதனின்றது 7 சுரங்கள். அதில் சா பா அது 2 ஆயிடுச்சு. இந்த 2 தவிர ரீ கா மா த நீ இருக்கு. ஒன்று இப்போ ரீ சா 2 இல்லை, அதனால் ரீ 2, கா 2, மா 2, பா 1, தா 2, நீ 2, சா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போது சா, அதுக்கு வயலில் வாசிக்கும்போது இங்கே இது வரைக்கும் நெட்டுன்னு பேர், NUT நட். இதுக்கப்புறமா இந்த சின்ன பீஸ் ஆஃப் இது மரம், அதுக்கு மேலே இருக்கிறது தான் அங்கேருந்து ஆரம்பம். ஸோ சா இந்த விரலில் அது பக்கத்தில் இருக்கும். இந்த போ இந்த ஸ்ட்ரிங்கில் தான் போகணும். இந்த ஸ்ட்ரிங்கிலலாம் படக்கூடாது. கரெக்டாக இதை பிடிச்சிக்கிட்டு இது எப்படி ஃபஸ்ட்டு இங்கே டிப்புலேருந்து கடைசியாக இது வரைக்கும் வரணும். ஸோ இப்படி மேலே போய் அதே மாதிரி மேலே கீழே வரணும். ஸோ சா அது மாதிரி கிளியராக கேட்கணும். இன்னொரு ரீ அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி தான். ஸோ சா ரீ எப்படி வச்சோமோ அதே அளவு தான், அதுக்கு அதுலேருந்து கொஞ்சம் மேலே சா எடுத்தோன்னே கொஞ்சம் தள்ளி அது வச்சுன்னா ரீ 2 வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிறது ரீ 1. சா ரீ 1 ரீ 2. அந்த ரீ கரெக்டாக அதே மாதிரி இடத்துல இருக்கணும். தூக்கி வைக்கணும் சொல்லிட்டு இங்கே வைக்கக்கூடாது. இங்கே ரீ, அதுக்கப்புறம் அதே மாதிரி ரீ, அதே மாதிரி அதே இந்த ஒரு விரல் இடம் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் தான். அப்புறம் இது பக்கத்துலேயே இருக்குது கா, அது இந்த விரலில் இந்த நடு விரல் இருக்குல்ல, அதை ரீ வச்சுக்கிட்டு அது மேலேயே வைக்கிறது பாரு. இப்படி கா வச்சு அது மேலே கா 1, அது கா 1. அப்போ சா சா விரல் புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்த விரல் வச்சா எங்கே வைக்கணுமோ அது மேலே அந்த இடத்துல கா 2 வரும். அதனால் இந்த விரலை எடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், ரீ 2 வாட்ச மாதிரி. ஸோ கா 1 இப்படி 2 விரல் சேர்த்து வைக்கணும், கா 2 தள்ளி வைக்கணும். இப்படி அதுக்கடுத்து மா 1 எல்லாம் இப்படி மேலே வந்துடணும். இப்போ பார் ஃபிங்கரிங் பாரு, இதெல்லாம் மேலே மேலே இருக்குது பாரு. அப்புறம் கா 1 ரீ 2 மேலே கா 1 வைக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் தள்ளி வைக்கணும் கா தனியாக. அதுக்கு மேலே இந்த மோதிர விரல் மா, அதுக்கு மேலே வச்சோம்மா, அதான் இடம் இங்கே. ஸோ
அந்த மா வச்சுக்கும் போதே இன்னொரு இந்த குட்டி விரல் இருக்குல்ல, அதை வந்து அந்த மாமா ஒன்றுக்கு மேலே வச்சோன்னா மாட்டும் வந்துடும். அதான் ஈஸி. ஃபிங்கர் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் போகக்கூடாது, இப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி மறுபடியும் வாசிக்கிறோம். சா ரீ1 ரீ2 கா1 கா2 மா1 மா2. சா இப்போ மாட்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பா ஒரே ஒரு பா தான். அதனால் இப்போ ரீ1 எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங்கில் இங்கே கீழேருந்து வரணும். பா அப்புறம் தா1 இங்கே பக்கத்துலேயே இருக்கணும். இந்த விரல் இப்படி போகக்கூடாது, இது கீழே இருக்கணும். இந்த இடத்துல இதுக்கிட்ட இங்கே கீழே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு பொசிஷன். செகண்ட் பொசிஷன் மேலே இங்கே சா வாசிக்கணும், மேலே வாசிக்கணும் போது இப்படி போகணும். அது ரெண்டாவது பொசிஷன். அவ்வளோதான் இருக்குது. அதனால் கீழே இருக்கணும். அப்போ இந்த விரலும் பக்கத்தில் ஈக்குவலாக இருக்குது, ஒரே நேராக இருக்குது. அப்புறம் இந்த விரல் மட்டும்தான் போகணும், இந்த விரல் அங்கேயே இருக்கணும். தாட்டு அந்த விரல் வைக்கணும். அவ்வளோ பக்கத்தில் இருக்கும். தாவன் தாட்டு பாக்கு பக்கத்தில் தாவன், அதுக்கு பக்கத்தில் தாட்டு, அதுக்கு பக்கத்தில் நீ1 கா1 வச்சோம்ல, அது மாதிரி அது மேலே ஒரு வேலை வைக்கணும். நீ1 அது. இப்போ மறுபடியும் பா தாவன் தாட்டு நீ1 பா. சரியா? அதுக்கப்புறம் கா2 வச்சோம், அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இது நீ2. அப்போ மறுபடியும் பா புரியுது. இப்போ ஒரு தா ரீ கா மா தா நீ ரெண்டு இருக்குது. அது எங்கெங்கே வாசிக்கணும்? மா2 எப்படி வாசித்தோம்? மா1 மா2 ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நீ2 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது சா, மேல் சா. அது இந்த மாதிரி மா1 வச்சோம்ல, அது மாதிரி இந்த மோதிர ஃபிங்கரில் மோதிர விரலில் அதுக்கு நீ2க்கு மேலே வைக்கணும். ஸோ ஒரு செட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வாசிக்கணும். சா ரீ1 ரீ2 கா1 கா2 மா1 மா2 பா தாவன் தாட்டு நீ1 நீ2 சா. புரியுதா? இப்போ அப்படியே ரிவர்ஸில் வரணும். சா நீ1 நீ2 நீ1 அப்படி ரிவர்ஸில் வரணும். ஸ்லோவாக வாசி. சா ரிவர்ஸ். அப்புறம் நீ2 நீ1. இப்போ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஃபிங்கர் சேர்த்து வைக்கணும். நீ1 அதுக்கப்புறம் தாட்டு. அதனால் அந்த ஒரு விரல் எடுத்த போகிறோம். தாவன் அதுக்கு கீழே வைக்கணும். ஆச்சா? இப்போ இந்த விரல்லாம் இப்படி இருக்கணும் சேர்ந்து, கீழே வந்து இப்படி வந்துடக்கூடாது, பக்கத்தில் மேலே இப்படி சேர்த்தே வைக்கணும். அப்போ அந்த விரலில் அந்த இதுக்கு தாண்டிடலாம். அந்த செவத்து தாண்டி அடுத்த வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த ஸ்ட்ரிங்லேருந்து அடுத்த ஸ்ட்ரிங்குக்கு மேலே போய் நிற்கணும். அதான் மாட்டு. ஸோ தாவன் பா மாட்டு வாசி. தா மாவன் அப்படி ஈஸியாக வந்துடும். அந்த விரல் எடுத்தால் மாவன், அந்த ஒரு விரல் எடுத்தால் காட்டு, அது கீழே ரெண்டு விரலும் சேர்த்து வச்சா காவன். ரீ2 அதுக்கப்புறம் ரீ1.
புரியுதா? இது வந்து 12 ஸ்வரஸ்தானங்களை இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஃபாஸ்ட்டை நான் வாசிச்சு காட்டுறேன்.